உங்களது வாழ்க்கையில் உள்ள கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத அனைத்து சத்துருவையும் ஆட்ட கெடா வெட்டுற மாதிரி இன்னைக்கு வெட்டுறது தான் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், சிவகாசிலேருந்து கோமதி. ஐயாவை 2018 ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறையர்களுக்கும் சர்வலோக சித்தர் குருமார்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ ஒரு சர்வ வல்லமை படைத்த குருவை நமக்கு எல்லாருக்கும் பரிசாக கொடுத்ததற்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்குவோம். ஐயா 2018 நான் அட்டன் பண்ணுற ப்ரோக்ராம்லேருந்து ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க, செஞ்சால் அதை நடத்தியும் காட்டுவாங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாம் நம்ம மட்டும்தான். அப்புறம் இன்றைக்கி ஐயா காலையில் சத்ரு சம்ஹாரம் பற்றி கிளாஸஸ் போகும்போது நம்ம லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாமே அது ஐயா சொன்ன சத்சங்கம் மூலமாக தெளிவாக புரிஞ்சுது. இதுக்கெல்லாம் பெரிய நன்றின்னு மட்டும் சொல்லிக்க முடியாது. ஆனால் அதை தவிர நமக்கு வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஐயா கிட்ட ஒரே வேண்டுதல், நம்ம அனைவரின் சார்பிலும் நம்ம அனைவரும் டெய்லி அன்றாடம் நாம் சாதனை பண்ணணும். அந்த சாதனையின் மூலமாக மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை நம் அனைவரும் மிக ஜென்மத்திலே அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கேள்வி ஏதாச்சும் கேள்வி பதில் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ஐயா. எனக்கு அந்த சிவவாக்கியர் பாட்டில் இருக்கு இல்லையா, சிவாய 5 எழுத்து, அந்த 5 எழுத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு தேடிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு, அது சரியான கொஞ்சம் சொல்லுங்க. கொங்கணவர் ஐயாவோட பாட்டில் ஆதியில் 5 எழுத்து தாய் வாழையானால் அதனால் அவளுக்கு 5 எழுத்து என்று பேராச்சுன்னு ஐயா. பஞ்சாச்சரின்னு பேர் அவளுக்கு வாழைக்கு. சரி, அதனால 5 எழுத்து வாழை, அது ஒண்ணுயா. அப்ப சிவவாக்கியர் ஐயா பாட்டுல உயிருக்கான உடலா உடலுக்காக உயிர் எடுத்துச்சுன்னா உயிருக்கான உடல். அப்ப சிவாய அச்சரம், சிவம் இருக்கும் அச்சரம். அப்போ சிவாய சிவம்னா 5 எழுத்து சக்தினா நம, சிவாய நம. அப்புறம் இன்னொரு இடத்துல அகரத்தையும் உகரத்தையும் இணைப்பதாகும் அச்சிவம் அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்போ அகரத்தையும் உகரத்தையும் இணைத்தா மகரம் வரும், சிவசக்தி. இப்போ இன்னொரு இடத்துல அவ்வும் உவ்வும் மவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமேன்னு வரும். அப்போ ஓங்காரம் சிவாயனா சக்தி ரீங்காரமே. ரீங்காரம் சக்தி தான், அதில் மாற்றம் இல்லை. ஓம்காரங்கிறது சிவம் தான், அதுலேயும் மாற்றம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன 2 எழுத்து இது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக 5 எழுத்துங்கிறது சிவாய்க்கு அப்புறம் இருக்கிற 2 எழுத்து இது எதுவும் கிடையாது. வாழை 3 எழுத்து தான், 5 எழுத்தே கிடையாது. சொல்லியிருக்காரு, வாழையின் அச்சரம் 3 ஆகும், அதை வாய்க்கொண்டு சொல்பவர் யார் காணார்னு அவரு தானே பண்ணாரு. வாழைக்கு அச்சரமே 3ன்ட்டார், அப்புறம் 5ங்கிறீங்க. அவருக்கு பேர் பஞ்சாச்சரின்னு பேர். வாழையும் 5ஆம் எழுத்துக்குள்ளே, வாயனும் 5ஆம் எழுத்துக்குள்ளே, மாயனும் 5ஆம் எழுத்துக்குள்ளே, அப்படிதான் பாட்டு வருது. கரெக்டா? ஆயனும் 5ஆம் எழுத்துக்குள்ளே, ஹரி ஆயனும் 5ஆம், மகாவிஷ்ணு, சிவபெருமான், வாழை எல்லாமே 5 எழுத்துல தான் இருக்குன்னு சொல்றாரு சிவவாக்கியர், வேற ஒன்றும் சொல்லல. கொங்கணவரோட வாழை கும்பில் என்ன சொல்லியிருக்காரு, வாழையின் அச்சரம் 3 ஆகும். வாழையோட அச்சரம் 3 தான், 5 கிடையாது. ஸோ கிடையாது, வாழை அங்கே கிடையாது. வாழையோட நிலை வேற, இந்த நிலை வேறு. இது உயிர் நீட்டும் மந்திரம் வேற, வாழையோட மந்திரம். வாழைங்கிறது சக்தி, வாழை பரமேஸ்வரி, வாழாம்பிகாங்கிறது வேறு. உங்களோட தேடுதல் ரொம்ப நல்ல தேடுதல். பட்டு சித்தரோட பாட்டு புக்கை படித்து ஒரு நாளும் நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிட முடியாது. குரு தொட்டு காட்டினால் ஒளிய தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இருக்கக்கூடிய சூக்ஷமத்தை எவன் ஒருவனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் எழுதி வேணாலும் நீ தரேன். எவ்வளோ பெரிய பண்டிட்டா வேணாலும் இருக்கட்டும். வள்ளலாரா தான் சேலஞ்சு பண்ணார், நீ எவ்வளோ பெரிய பண்டிட்டா, தமிழ் பண்டிட்டாரு, நடக்காது.
சொல்லுக்குள் சொல்லை வைத்து சூத்திரத்தை வச்சுருக்காங்கப்பா. அதெல்லாம் தீட்சை ரகசியம். செத்து போனவனை எழுப்பலாம். தகுதி இல்லாதவங்க கையில் இந்த மந்திரத்தை கொடுத்து சித்தி பண்ணிவிட்டு ஒரு குத்துயிரும் கொலையுரமோ ஒரு கொலைகாரனெல்லாம் எழுப்பி விட்டானா என்ன அவன் பணத்தை வாங்கிட்டு? அவன் சாவணுன்னு விதி. அவன் கெட்டவன். அவன் உயிரோடு இருந்தானா 10 பேர் குடியை கெடுப்பான். அவன் விதி வந்து சாவுறான். நீங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறான், பெரிய ரவுடி. அவனை நீங்கள் இப்படியே அந்த அச்சரத்தை சொல்லி எழுப்புனா எந்திரிச்சா திருப்பி அவன் 10 பேரை கொல்லுவானே. அதனால் தகுதி இல்லாதவங்களுக்கு அதை சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இறுதி நிலை. முதல்ல உயிர் போகிறத நிறுத்துறது நான் எனக்கு நிறுத்திக்கணும், அப்புறம் என் சீடனுக்கு நிறுத்தணும். அதுக்காக தான் அந்த மந்திரம்லாம். அந்த மந்திரம் ஏன் உருவாக்கப்பட்டிருக்குன்னா நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இல்லை, நார்மல் மனுஷனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்க வைக்கல. எவன் ஒருவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறுதி நிலைக்கு போகிறானோ, எவன் ஒருவன் மரணத்தை வெல்லணும், மார்க்கண்டைய நிலைக்கு போகணும்னு நின்றானோ, அவனுடைய எண்ணம் சுத்தமாக இருந்து பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா அதை சொல்லிக் கொடுக்கணும். அதர்வைஸ் அதை திறந்து சொல்ல முடியாது. உங்களோட தேடுதலுக்கும் முயற்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பட் நீங்கள் சொன்ன எதுவும் அதில் இல்லை. பாட்டுல காமம் அகற்றிய தூய நடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஈசனார் அவரோட காமத்தை நீக்கியதா சொல்லியிருப்பாரு. சிவவாக்கியர் வந்து காம நோயை நீவிட்டு அடங்கு அப்படின்னு ஊனமாக காயமாக இருப்பது என்று ஈசனைன்னு சொல்லியிருப்பாரு. காம நோயை நீக்கினா ஈசனை பார்க்கலாமா? இந்த ஈசன் வந்தா காம நோயை நீக்கி தருவாரா? இல்ல. காமம் எப்போது நோயா மாறுது? காம நோய்க்கு காமங்கிறதே ஒரு நோய் தான். காமங்கிறது எப்போ வெளிப்படுது? ஆசை. ஒரு பொம்பளை மேலே ஆசை வந்தால் தானே காமம் வருது. ஒரு ஆண் மேலே ஒரு பெண்ணுக்கு ஆசை வந்தால் தான், ஆசை வந்தால் தான் காமம். காமத்தோட உணர்ச்சி வெளிப்படும், இல்லைன்னா வெளியே படாது இல்லையா? அப்போ வந்து எப்போ ஒருத்தவன் இறக்கக்கூடிய போக சக்தியை, காம சக்திங்கிறது கீழே இறங்கக்கூடிய போகம், அதுவே வந்து சிவகாமமாக மாறும். சிவம் எங்கே இருக்குது? சிரசில் இருக்குது. இந்த காமம் வந்து கீழே இருக்குது, சிவம் வந்து மேலே இருக்குது. அம்பாளுக்கு பேர் சிவகாம சுந்தரின்னு ஒரு பேர். சிதம்பரம் நடராஜம் கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கு சிவகாம சுந்தரின்னு பேர். இங்கே இருக்கக்கூடிய காமம் கீழே இறங்காமல் சிவத்தை நோக்கி மேலே வந்துடுச்சுன்னா சுந்தரம். சுந்தரம்னா அழகு, நம்மளாம் அழகாயிடுவோம். அப்போ இந்த சிவகாமம் வந்து அந்த அம்பிகைக்கு வந்து சுந்தரியாகவே இருக்கலாம், அழகாகவே இருக்கலாம் அவ. ஸோ இந்த இடத்துல நீங்கள் குருவோட அருளை பெற்று நீங்கள் யோக சாதனை அடைந்து, காமம்ங்கிறது ஒரு மனிதனோட பிறவியோட வந்தது. அது தப்பான ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு சக்தி, மாபெரும் சக்தி. அந்த சக்தி தேவையில்லாமல் கீழே விரயமாகுது. அதை யோகமாக மாற்றி சிவத்தை நோக்கி, சிரசை நோக்கி மேலே கொண்டு வந்தால் அவன் அந்த ஞான நிலைக்கு போவான். அவ்வளோதான் அவர் சொல்கிறார் அந்த பாட்டில். சிவவாக்கியர் பாட்டுல நான்ற பாப்பின் வாயிலும் முக்தி நின்ற துணிலும் இந்த தாயும் அப்பரும் அன்று வைத்த மந்திரம் போன்ற ஒரு எழுத்துக்களே சொல்ல வேண்டும் இல்லையேன்னு சொல்றாங்க. வள்ளலாரையோட பாட்டுல சொல் வந்த அந்தங்கள் ஆம் அந்த ஒரு சொல்லாலே வீரம் சொல்றாரு. இன்னொரு இடத்துல 5 எழுத்தும் ஓரெழுத்து என்பார், அந்த எழுத்து ஊமை எழுத்து ஆவதென்ன வெண்ணிலாக கேட்டுப்பாரு. இது எல்லாமே ஒரு எழுத்தை பத்தி தான் பேசுறாங்க. அக்ஷரமா மௌன அக்ஷரமாம், அது ஆனால் நல்ல திறவுகோலாம், உச்சிதமாக திறந்தாலே அந்த உச்சி வலிகானம் ஞானப்பெண்ணி. அந்த ஒரு எழுத்து தான். நீங்கள் அதை விட்டுட்டீங்க, நானும் அதையே சொல்லிட்டேன். நீங்கள் எத்தனை புக்கு படிச்சிருந்தீங்கனாலும் நானும் அதெல்லாம் சொல்லிவிடுவேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் படித்த எல்லா சித்தர்களும் ஒரே விஷயத்தான் சொல்கிறாங்க, ஓர் எழுத்துல தான் எல்லாம் நிற்கிது. ஆனால் அந்த ஓர் எழுத்தை வந்து எப்படி சொல்கிறது? அது மௌனத்தில் இருக்குது. அந்த எழுத்துக்கு ஓசை இல்லை, மௌனத்தில் எல்லாம் இருக்குது. அக்ஷரமா, மௌனமே அக்ஷரம். ஆனால் மௌனம்ங்கிறது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது வாய் பேசாமல் உட்காந்துருந்தா மௌனம்னு நினைக்கிறோம், அது இல்லை. அதெல்லாம் கடைசி நிலை. அது இப்போ வாழணுமே. நான் போய் நான் மௌன எழுத்தை பிடிச்சிட்டு இப்போ உட்காரன்னா, இப்போ என்ன மௌன எழுத்தை பிடிச்சா வீட்டிலேருந்து வெளில துரத்தி விட்ருவாங்க, குடும்பத்துலேருந்து வெளில போயிட வேண்டியதான் மௌன எழுத்தை பிடிச்சிக்கிட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னுடைய உபதேசம் என்னன்னா, வாழ்க்கையில் முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, அகத்தியர் தானே சொன்னார், நித்திய கர்மத்தை விடாதே நியமம் விட்டு. சக்தியே பராபரமே பாட்டில் என்ன சொல்கிறாரு? நித்திய கர்மத்தை விடாதே. உனக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வாழ்க்கையில் முதல்ல வாழுங்க. பகுதி பகுதியாக நம்ம வந்துக்கிட்டே இருக்கும்போது, நம்ம கடமைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த இந்த நிலைக்கு வந்துடலாம். மௌன அக்ஷரத்தெல்லாம் பிடிச்சோன்னா வெறும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அவன் ஞானி ஆகிடுவான். ஆனால் கடமை நின்றுச்சுன்னா ஆதிசங்கரருக்கு வந்து அதே நிலைமை தான். இறைவன் அங்கே கேட்டை திறக்க மாட்டான், திருப்பி கீழே இறக்கி விட்டுருவான். தப்பிக்க முடியாது. நாம் எந்த கர்மத்தில் பிறந்திருக்கோமோ அந்த கர்மத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மத்தில் வாழ்ந்து
அந்த கருமத்தோட கடமையை செஞ்சு முடிச்சிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதான் கரெக்டான விஷயம். நல்லது. புஸ்தகத்தில் இறைவனை தேடிட்டு இருக்கீங்க, ஞானத்தை தேடுறீங்க, தியானத்தில் தேடுங்க, உங்களுக்கு எல்லாமே பதில் கிடைக்கும். தியானத்தை விட்டுட்டு புக்கு படிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன். இப்போ நான்லாம் எனக்கு வேறு வழி கிடையாது. நான் ஒரு சத்சங்கம் சொல்லணுன்னா, ஒரு விஷயத்த சொல்லணுன்னா நான் ஒரு ஓமை சொல்லணும். ஐயா சிவவாக்கியர் சொன்னார், ஐயா திருவாசகத்தில் சொல்லியிருக்காருன்னு. அதனால எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் சில இதை ரெஃபரன்ஸ் எடுப்பேன். நான் புக்கு படிக்கிற ஆளே கிடையாது. என் கூட ஜேர்னி பண்ணுற என்னோட சீடர்களுக்கு தெரியும், நான் படிக்கவே மாட்டேன். நான் பாட்டியே ட்ராவல் பண்ணுவேன். நான் என்னைக்கோ படித்ததை நான் இன்றைக்கி உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பேன், கனெக்ட் ஆகி சொல்லுவேன். நீங்கள் போய் புக்கு படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வள்ளலார் தானே சொன்னார், கற்றதெல்லாம் வீணே, கழித்ததெல்லாம் இரும்பொழுது, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையன்னார். முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே மலம், இந்த அறிவு மலம். ஆனால் இதே நீங்கள் விசாரத்தை இறைவன் பால் வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும். இந்த ஆர்வத்தை இந்த புக்கு படிக்கிற டைமில் உட்காந்து தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கிடச்சிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களை எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னா, தியானத்தில் போங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்துடும். உங்களை தேடி பதில் வரும், நீங்கள் தேடவே வேண்டாம், யார்ட்டையும் கேட்கவே வேண்டாம், உங்களை தேடி உள்ளார வரும். சபையில் சொல்கிற கேள்வி, நீங்கள் கேட்ட எந்த கேள்வியுமே சபையில் சொல்கிற பதிலே கிடையாது. அது உள்ளத்தில் சொல்கிறது, சீடர்களுக்கு தனியாக சொல்கிறது, காசு வாங்கிட்டு இல்லை, தகுதியான சீடனுக்கு ஒரு குருநாதர் தொட்டு காட்டுவது. நல்லதுப்பா, நன்றி. பரிபூர்ணம். சம்ஹாரம்ன்றது வந்து ஒரு அழிவு செயல்னு சொல்றோம். நீங்க பரிவு உபகாரம் சம்ஹாரம், இப்போ சத்ரு சம்ஹாரம்னு சொல்லிட்டேன் டைட்டில். அப்புறம் பரி உபகார நிகழ்ச்சின்னு வச்சிருக்கேன். ரைட். சத்ருவை எப்படி சம்ஹாரம் செய்வது, சத்ருவை எப்படி சம்ஹாரம் செய்வதுன்னு ஒரு ஹிஸ்ட்ரி காலையே சொல்லிட்டேன். சூலாயுதமாக இருக்குது, 3 சக்தியாக இருக்குது, திரிசக்தியாக இருக்குது, திரிசக்தியும் ஒரு சக்தியாக மாறுது, வேலாயிடுது, அதை வச்சு தான் சம்ஹாரம் செய்ய முடியும்னு சொல்லுவேன். ரைட். அப்போ சம்மந்தமே இல்லாமல் கீழே பரி உபகாரம்னு போட்டேன், பரிகாரம்னு போடல. ஸோ பரிகாரம்னா பரி உபகாரம் தான். அது உண்மையாக சொல்லணும்னா ஏற்கனவே இதை பற்றி ஒரு சத்சங்கம் சின்ன ஒரு டாக்கில் வச்சுருந்துருப்பேன். பரிகாரம், பரி உபகாரம். ஸோ பரினா சுவாசம். இப்போது அதே தான் விஷயம். நான் ஏன் பரி உபகார நிகழ்ச்சின்னு சொல்கிறேன், ஒரு மனிதனுக்கு சுவாசம் வந்து எப்படி போகுது, திரிசூலமாக போயிட்டுருக்கு. இடகலை, பிங்கலை, கேவல சுழுமுனை. கேவல சுழுமுனைங்கிறது நடுமையத்தில் இடது பக்க நாசியிலிருந்து சுவாசம் வலது பக்க நாசி மாறும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் 2 மூக்குலையும் சரியாக காற்று வரும். அதுக்கு பேர் கேவல, அதுவாக நடக்குது, அது கேவல சுழுமுனை. ஸோ இதான் ஒரு சூலாயுதம். நான் என்ன பண்ணுறேன், இடகலையை எடுத்துக்கிட்டு பிங்களை எடுத்துக்கிட்டு கேவல சுழுமுனை எடுத்து 3த்தையும் சேர்த்தோம்னா இது 3 தான் பரி, இது 3 தான் காற்று. நான் 3த்தையும் சேர்த்தாது என்ன ஆகும், வேலாயிடும். அதுக்கப்புறம் நான் என் கர்மத்தை குத்துனா உபகாரம். அவ்வளோதானே. என்னுடைய சுவாசத்தை கொண்டு என்னுடைய கர்மத்தை போக்குவதால் இந்த நிகழ்ச்சி பரி உபகார நிகழ்ச்சி தான். நம்ம டைட்டில் எல்லாம் யோசிக்கும் போதே 1 செகண்ட் தான் யோசிப்போம். சீடர்களுக்கு தான் தெரியும், ஐயா அடுத்த நிகழ்ச்சி என்ன நினச்சி, 1 நிமிஷம், ஓகே ஓகே, இவ்வளோதான் சத்ரு சம்ஹாரம். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பரிகாரம்னு போட்டிருப்பா, பரி உபகாரம்னு போட்டிருப்பா, அவ்வளோதான். என்னங்க சம்மந்தமே இல்லை, எல்லாம் சம்மந்தம் இருக்குது போடுங்க, யோசிச்சுலாம் சொல்கிறது இல்லை. வரும், சொன்னேன், இப்பயும் வந்துச்சு, சொல்லிட்டேன். மகிழ்ச்சி. வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? மென்சஸ் டயத்துலையும் இது பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். நான் சொல்கிறது இல்லறம் தான் வேண்டான்னு. இந்த மாதிரி இயற்கையாக இறைவன் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் தீட்டில் கிடையாது, அதெல்லாம் தியானம் தான். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து 2016 சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பெண்கள் மென்சஸ் டைமிங்கில் தாராளமாக தியானம் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அந்த ஈவினிங் டைம் பார்த்தா நமக்கு ட்ரை ஆகிடுது, நாட்கள் வந்து வருது. ஸோ அந்த நம்ம அந்த விரவை இருந்துட்டு ஃபுல் டே சாப்பிடாம இருந்துட்டு அடுத்து நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம், என்ன மாதிரி எடுத்துக்கிட்டா நமக்கு அந்த ட்ரைனஸ் அந்த நாட்கள்லாம் நமக்கு வரட்டு போகலாம். கஞ்சி தாம்மா சிறப்பு. அதனால தான் நோன்பு இருக்கிறவங்க இஸ்லாமியத்தில் ஈவினிங் ஆனது கஞ்சி குடிக்கிறாங்க. கஞ்சி தான் சிறப்பான உணவு. சாதாரணமாக பச்சரிசி போட்டு கொஞ்சம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கஞ்சி குடிங்க. கொஞ்சம் பைத்தம்பருப்பு சேர்த்துங்க, பாசி பருப்பு கொஞ்சம் சேர்த்துங்க,
கொஞ்சம் தாராளமாக சேர்த்துங்க. ஆன்டிபயோட்டிக் அது. சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. நீங்கள் கொடுக்குற விபூதியை வச்சு நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேங்க. என்னால் வந்து எனர்ஜியாகவும் இருக்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு சாப்பிடாம இருந்து சாதனை படித்தேன். நான் ஒரு நாளில் அடுத்த நாளும் இல்லை. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி சாப்பிடாம இந்த விபூதியை மட்டும் யூஸ் பண்ணி நான் இருந்து பார்த்தப்ப எனர்ஜியாக வேலையே செஞ்சேன், வீட்டு வேலையை செஞ்சுட்டு ரொம்ப சிறப்பு. எனர்ஜியாக இருக்க முடிச்சு. இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணும்போது நமக்கு அந்த எனர்ஜி கண்டினியூஸாக வரணும் இல்லையா? இப்போ நீங்களாம் எப்படி இந்த நிலைக்கு வந்தீங்க? எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எங்களை மாதிரி தானே இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த உணவை எப்படி உங்களால் உணவு முடிஞ்சிச்சு? ஏன்னா எங்கள் ஸ்டேஜுக்கு இருந்து இப்போ நான் கேட்குறது உங்களுக்கு புரியும். நான் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, நீங்களும் ஆகணும்னு கேட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த உணவு விடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அனுபவம் சொல்லுங்கள். இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சரி, உடலை பற்றிய ஒரு புரிதல் தாம்மா அது காரணம். இது ரொம்ப பெரிய அப்படி கம்பசித்திரம்லாம் இல்லை, மைண்டு தான். பிறந்ததுலேருந்து 3 வேளை சாப்பாடை போட்டு திணிச்சு மைண்டில் ஒரு கருத்தேற்றம் பண்ணிட்டாங்க. 3 வேளை காலையில் எழுந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர் சாப்பிட்லையா, மதியம் சாப்பிட்லையா இப்படியே கேட்டு நம்மளை வந்து சோத்தால் அடித்த பிண்டமாக மாற்றிட்டாங்க. இந்த சமூகம் நம்மளை மாற்றி வச்சுது. அதுதான் இதோட உண்மையான விஷயம். அப்படிலாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றது 2 பொருளை தான். ஒன்று மண்ணில் விளைஞ்சது தான் சாப்பிட்றீங்க. அது ப்ரெட்டு எல்லாமே ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்குது? கோதுமை எல்லாமே, அரிசி எல்லாமே மண்ணில் தான் விளையுது, காய்கறி எல்லாம். அடுத்து நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுற தண்ணி, இது 2 தான். நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க நெருப்பை வச்சு, அது 2வது விஷயம். பட் நம்ம கையில் எடுத்து சாப்பிட்றது மண்ணை சாப்பிட்றோம், அது காய்கறி எல்லாம் மேபி. அடுத்து வந்து தண்ணி குடிக்கிறோம். இது 2 விஷயந்தான் ஒரு மனுஷன் செய்கிறான். ஒரு பஞ்சபூதத்தாலான உடம்பு 100%ன்னு வச்சுப்போம். இதில் பஞ்சபூதத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 20% ஒரு பூதத்துக்கு. நீங்கள் வெறும் 2 பூதம் 40%ல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் செத்து போயிடுறீங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நெருப்பு, காற்று, ஆகாயம்ங்கிற பூதம் என்ன, அதுக்கிட்டேருந்து நம்ம உணவு சாப்பிட முடியுமான்னு யாரும் யோசிக்கல. ஸோ இது வெறும் 40%, அது 60% இருக்குது. அந்த 60% உட்கொண்டா அந்த 40% தேவை. அதாவது தண்ணி தெளித்து விட்ட கேஸுன்னு சொல்லுவாங்கல்ல குடும்பத்தில். உண்மையாக சொல்கிறேன். உண்மையாக எங்கள் அம்மாவை நான் கோயில் கட்டி கும்பிடணும், எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு கோயிலே கட்டணும். சத்தியமாக இல்லை நீங்கள் வளர்க்கக்கூடாது, அவராக வளரணும். நானாக வளர்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லட்டுமா? எங்கள் அண்ணன் வந்து ஒரே அண்ணன். எங்கள் அண்ணன் வந்து பக்கா ப்ரில்லியன்ட்டு. 10th மேக்ஸில் சென்டம், 12th 200 மெரிட்டில் இன்ஜினியரிங். அப்போல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்ஜினியர், டாக்டர்னா ஆணுவா, இன்ஜினியரா டாக்டரா அப்படி பார்த்து அந்த காலம். அப்படி இருந்த காலத்தில் நம்ம பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், படிப்பு ஏறாது. எப்போ பார்த்தாலும் கடவுள் இல்லைன்னு பிரச்சாரத்துக்கு போன டிக்கெட் நம்ம. நான் பெரிய கடவுளை தேடி போனவல்ல. கடவுள் இல்லைங்கிறதுக்கு அப்புறம் தான் கடவுள் இருந்தால் நல்லா இருக்குமே, கல்லில் இருக்கான்னு ரிசர்ச் பண்ண கோயிலுக்கு வந்தோம். நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இது தேராதுன்னு தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. எங்கே போனாலும் நைட்டு வரும். சாப்பாட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு போக மாட்டேன். பல நாள் சாப்பிட்டதே இல்லை. சாப்பாடு இந்த டயத்துக்கு 1 மணிக்கு போய் சாப்பிட்றது, நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் போய் வீட்டில் அந்த மாதிரிலாம் இல்லை. நைட்டு 12 ஆகும், 1 ஆகும், 1 மணி வரைக்கும் எங்கள் அம்மா வெளியே கதவை பூட்ட மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அவங்க தூங்கிடுவாங்க. நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னா அவங்க அடுத்த நாள் விடிஞ்சாதான் தெரியும். இப்படி என்ன எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா ஆல்ரெடி ஃபாரின்லேயே இருந்துட்டாங்க. எங்கள் அப்பாவோட நான் இருந்தது ரொம்ப குறுகிய காலம்தான். அப்பாலாம் ரொம்ப 3 வருஷத்துக்கு ஒருக்கு தான் வருவாங்க, 6 மாதம். ஸோ எங்கள் அம்மா மட்டும், நான் இருந்தேன். அண்ணன் என்னை தண்ணி தெளித்து விட்டுட்டதுனால, அந்த இண்டிபெண்டன்ட் எனக்கு கிடச்சதுனால நான் ஓடினேன், ஒடியாந்தேன், நடந்து போனேன், சைக்கிள், பைக்கு, அப்புறம் கார், இப்படி ஓடி திரிஞ்சு என்னை கேட்பார் மேய்ப்பாரே இல்லாதனால சத்தியமாக ஒரு ஞானியானேன். என்னை மட்டும் எங்கள் அம்மா அவங்களெல்லாம் மாதிரி வளர்த்துருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. நானும் அங்கே உட்காந்துருப்பேன். நானும் யாராச்சும் ஒரு மகான் இருக்காரா, யாராச்சும் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், அங்கே தான் உட்காந்துருக்கணுமா. ஸோ எனக்கு அந்த இண்டிபெண்டன்ட் கிடச்சிச்சு, அந்த சூழல் அமைஞ்சிச்சு. அதுக்கு பூர்வஜன்ம புண்ணிய கர்மமும் உண்மை. ரொம்ப ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்களாம் அனுபவிப்பீங்களான்னு தெரியல. எங்கள் அம்மாட்டெல்லாம் வந்து இதெல்லாம் தேரவே தெரியாது, இவன்லாம் அடித்து விரட்டி விடுங்க, எங்கேயாச்சும் கூலி வேலைக்கு அனுப்புங்க, ஏன் இந்த பையன்லாம் இப்படிலாம் ஏன் காதுபடியும் சொந்தக்காரவங்கலாம் சொன்ன காலம். அதெல்லாம் எங்கள் அம்மா ஜீரணிச்சுக்கிட்டு
இருந்தாங்க. எனக்கு ஆன்மீகம் தான் ஒரே லட்சியமாக இருந்தேன். ஆனால் அதே ஆன்மீகம் திருப்பி என்னை படிக்க வச்சு, அதே ஆன்மீகம் என்னை டாக்டர் ஆக்கி, அதே ஆன்மீகம் என்னை பெரிய பிஹெச்டி இன் சைக்காலஜி ஆக்கி, டாக்டர் ஆக்கி, எவன்லாம் வந்து அன்னைக்கு இவன் தேரவே மாட்டான், இவனை போய் காருக்கு கிளீனராக போக சொல்லுங்க அப்படிலாம் சொன்னவெல்லாம் என்னகிட்டயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்கள் பிள்ளை மாதிரி வருமா, அது இறைவன் சொல்ல வச்சான். நான் டாக்டர் ஆகணும்னு டாக்டர் ஆகலைங்க ஐயா. எனக்கு சத்தியமாக டாக்டர் ஆகணுங்கிற 1% ஆசை கூட கிடையாது. நான் பெரிய ஃபிலாசபர் சைக்காலஜிஸ்ட் ஆகணும்னு எனக்கு 1% கூட ஆசை கிடையாது. எல்லாமே ஆக்சிடென்ட் லைஃப்பில். ஆனால் எதில் நம்ம இறங்கினாலும் எல்லாத்துலேயும் ஜெயித்தோம். நான் ஜெயிக்கலை, என்னை என் குருநாதர்களும் இறைவனும் ஜெயிக்க வச்சா இன்றைக்கி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல். ஸோ இறைவனை நம்பினா அவன் வாழ்க்கை வீணாக போகாது. அது வள்ளலாரோட பாட்டில் ஒரு பாட்டு வரும், அன்னைக்கு அவன்லாம் என்னை தூத்துனானோ அவன்லாம் இன்றைக்கி என் வாசலில் வந்து நின்றுட்டு சாமி சாமின்னு கெஞ்சிரான்னு சொல்லுவார். அது என் வாழ்க்கையில் சத்தியமாக இன்றைக்கி வரைக்கும் நடந்துருக்கு. நம்மெல்லாம் பார்த்தா இன்றைக்கி இப்படி பார்க்குறானுங்க, அன்னைக்கு இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படி தான் பார்த்தான். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னா, காய்ச்ச மரம் தான் கல்லடி படுங்கிற மாதிரி நான்லாம் காய்க்கிறதுக்கு முன்னாடியே கல்லடி பட்டு நான்லாம் வருவேன்டா. ஒரே ரீசன் தான், இறைவன் மீது டெடிகேஷன், நம்பிக்கை. இறைவன் கூட செகண்ட்ரிங்க. நான் இறைவன் இன்னைக்கு பேசுகிறேன், இறைவனை உணர்ந்ததுனால. குரு 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 எனக்கு இறைவன்லாம், இங்கே இறைவன் நிற்கிறாரு, இங்கே குருநாதர் நிற்கிறார், என் குருநாதர் போகர் இங்கே நிற்கிறாரு, இங்கே என்னை படைச்ச அந்த உலகத்தையே படைச்ச இறைவன் நிற்கிறான். 2 பேரும் நிற்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு இறைவனை தூக்கி செகண்டில் தான் வைப்பேன். என் குருவை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் என்னை படைச்ச இறைவன்ட்ட வருவேன். அதான் நான். இறைவனே வந்தாலும் என்னை பொறுத்தவரை என் குருவுக்கு தான் முதல் நமஸ்காரம், இறைவனுக்கே 2வது தான். இறைவன் என்னை கோச்சிக்க மாட்டான். நான் என் குருவை விட்டுட்டு நான் இறைவன்ட்ட வந்தால் இறைவன் என்னை கோச்சிப்பான். ஏண்டா நான் தான் இறைவன் உனக்கு தொட்டு காட்டினவனே எங்கே நிற்கிறான், இவனை கும்பிடாமல் நீ வந்துட்டியாடான்னு இறைவன் என்னை தண்டிப்பான். இந்த சத்தியத்தை நான் சின்ன வயசுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். பிடிச்ச புடி போகருங்கிற ஒரு புடி. பட் அது ஜென்மாந்திர தொடர்பு, அது ஒரு நாள் 2 நாளில் வரப்போகிறது இல்லை. பக்குவமாக வாங்க, அந்த நிலையை அடையலாம். நல்லது, நன்றி. சூரியன் வந்து ஓவனா ஷேப்பில் தான் சுற்றிட்டு இருக்கு. 3வது மொழியில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க, முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. ஓம் ஷேப்பில் தான் சுற்றுறது சூரியன் நம்ம கேலக்சியில் தான். அது ஒன்றும் பெரிய தெளிவான இது இல்லை. சூரியன்கிறது ஒரு மண்டலம் தானே. நான் பிரபஞ்சத்தோட சத்தமே ஓம் தான். சூரியன்கிறது ஒரு நீள்வட்ட பாதையில் சூரிய மண்டலங்கள் சுற்றுறதா சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. பட் ஓம்காரம் போட்டது சூரியனுக்காகலாம் இல்லை. ஓம்காரம் போட்டது வந்து இங்கே சுவாசத்திற்காக. இங்கே பாருங்கள், இப்படி இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து ஓம் இப்படி போனால் தொப்புள் மையத்தில். அதுக்கு தான் பிள்ளையாருக்கு தூக்கி யானை தலையை வச்சான். யானையோட தும்புச்சங்கை தொப்புளில் வந்து சுற்றிட்டு இருக்கும். வலஞ்சொலி இடஞ்சொலி விநாயகர்னு 2 இருக்குது. இப்படி வலது பக்கம் தும்புச்சங்கை இருந்தால் வலஞ்சொலி விநாயகர் விசேஷம்பிங்க. இந்த ஓம்காரம் பாருங்கள், யானையோட தலைமறியே இருக்கும். யானையோட 2 காது, மண்டை, அப்படியே ஒரு தும்புச்சங்கை. இது பிள்ளையாருக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஓம்காரம் அப்படிங்கிறதே விநாயகரை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல். எப்படி உள்ள என்ன அவங்களோட ஆசையினால பிறப்பெடுக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக ஆசையினால் தான் பிறப்பெடுக்கிறாங்க. பூரணம் கண்டோர் பூமியிலே வர காரணம் இல்லை அடி குதம்பாயினார். பூரணத்துவத்தை இறந்தவன் எதுக்கு பிறக்க போகிறான்? ஆசை தான், நிராசை. ஆசைன்னு சொல்ல முடியாது. மீண்டும் பிறவி எடுக்க யாரும் ஆசைப்படலை. இவன் இங்கே வாழணும்னு ஆசைப்பட்டான், ஆனால் அவன் அனுபவிக்கல. அப்போ நிராசையாக இறந்துடுறான். அந்த நிராசையே அவனுடைய அடுத்த பிறவிக்கு காரணமாயிடுது. மகிழ்ச்சிப்பா, நன்றி.